தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதில் நம்ம பார்த்தோம்னா பாஜக இன்னும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலே அறிவிக்கல. பலகட்ட பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அதாவது பாஜக மையக்குழு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ 31ஆம் தேதி பார்த்தோம்னா கூட ஒரு மையக்கூட்டம் நடந்துச்சு. அதாவது பாஜக மையக்கூட்டம் டி நகரில் இருக்கிற அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் நடந்துச்சு. அதில் பியூஷ் கோயலும் கலந்துக்கிட்டாரு. அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா அன்னைக்கு புதுச்சேரியில் பரப்புரைக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து போயிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை இந்த மைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டே ஆகணும்னு ரொம்பவே மேலிடத்துல இருக்கவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தினால இங்க வந்திருக்காரு. அண்ணாமலையும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அவருக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்லாம் ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் பியூஷ் கோயல் என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து கேள்விகள் எழுப்பும் போது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க 27 தொகுதிகள் வாங்கப்பட்டதுல ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, அதை மட்டும்தான் அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வைத்திருக்கதாகவும், இதனால நம்ம வந்து பல இடங்கள்ல தோற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை வச்சிருந்ததாகவும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர்கள் இதை பற்றி விசாரிக்கும் போது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஒரு சில பேருக்கு மட்டும் வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரியான தொகுதிகளை அதிமுக கிட்ட கேட்டே வாங்கியிருக்காங்க, மற்றது எல்லாமே கண்டுக்காம விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பியூஷ் கோயலுமே உணர்ந்திருக்கதா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரொம்பவே பியூஷ் கோயல் அவர்கள் வந்து கோமா இருந்திருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா தாவேகாவை எப்படியாவது பட்டாச்சும் இந்த கூட்டணிக்குள்ள இணைச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி செய்ததாகவும், அந்த முயற்சி பலன் அளிக்கல அப்படிங்கிறதுனால பியூஷ் கோயல் ரொம்பவே கடுப்பா இருந்ததாகவும், இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி தான் 40 தொகுதியை வந்து அதிமுக கிட்ட கேட்டோம், வெற்றி வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வச்சு நாங்க 40 தொகுதிகள் கேட்டோம், அவங்க நமக்கு 27 தொகுதிகள் தான் சொன்னாங்க, ஆனால் இதுலேயுமே நீங்கள் வந்து வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல் கடுப்பானதாக சொல்லப்படுது. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காராம். என்ன மாதிரி ஐடியா கொடுத்துருக்காருன்னா, இப்போ புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை இந்த 2 இடத்துல ஏதோ ஒன்று நம்ம அதிமுக கிட்ட கொடுத்துட்டு சென்னை வேளச்சேரியில் ஒரு தொகுதியை நம்ம கேட்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல்ங்கிறது முடியலை, இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வராங்க, அதுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் வச்சுக்கலாம், ஸோ அதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு, ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கும்போது பியூஷ் கோயலுமே நான் இப்போவே பேசி பார்க்குறேன், எடப்பாடி அவர்கள்ட்ட பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததாகவும் பேசப்பட்டு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெருசாக எடப்பாடி சைடில் வந்து பலன் அளிக்கலை, அவங்க வந்து எதையும் விட்டு கொடுக்கறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதனால் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, வந்தது வந்துருச்சு, நம்ம கிடைச்ச தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. சரி, இதுக்கு அடுத்து இன்னொன்று இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரை தான் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வருஷமாக கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த முறை இவங்க வாங்கின தொகுதிகளில் அரவக்குறிச்சியும் இல்லை, கோயம்புத்தூரில் பார்த்தா ஒரே ஒரு தொகுதி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வானதி அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றாங்க. ஆனால் இப்போ அந்த தொகுதியை அவங்க வாங்காமல் வேற ஒரு தொகுதி, அதாவது கோவை வடக்கு வந்துட்டு இப்போ வாங்கியிருக்காங்க. அந்த கோவை வடக்குக்காக அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அண்ணாமலை அவர்கள் விடாப்பிடியாக வந்துட்டு எனக்கு கோயம்புத்தூர் தான் வேணும் அப்படின்னு அவரும் ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறதாகவும், வானதி அவர்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர் தான் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறதாகவும் பேசப்படுது. ஆனால் வெளியில் என்னன்னா இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. என்னன்னா அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருக்காரு அப்படிங்கிறது, அண்ணாமலைக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்களா ஆதரவாளர்கள், அவங்க இதை ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து சமூக வலைதளத்தில் உருவாக்குறது பாஜகவுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த முறை பாஜகவில் வந்துட்டு பாஜக மேலிடக்காரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை அவர்கள் இங்கே போட்டியிட்டு ஆகணும், ஏதோ ஒரு தொகுதியில் போட்டியிட்டு ஆகணும், அதுக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த மைய கூட்டத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் மூலமாக பார்க்கும்போது மொடக்குறிச்சியில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலாம் அப்படின்னு அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அதை ஸ்ட்ராங்காக எதிர்த்துட்டாரு. நான் எந்த ஒரு, அதாவது கோவையில் கொடுத்தா நான் நிற்கிறேன், மற்றபடி நான் எங்கேயும் போட்டியிடலை அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டதா சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான இன்னும் முரண்கள் வந்து பாஜகக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்டான காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் பல முரண்கள் போயிட்டு இருக்கு. யார் யார் எந்த தொகுதி அப்படிங்கிற அந்த 28 தொகுதிகளுக்கு யார் யார் வேட்பாளருங்கிற லிஸ்ட்டு அவங்களும் இன்னும் அறிவிக்கலை, இவங்களும் இன்னும் அறிவிக்கலை. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது.